ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜில் எப்படி அப்ளிகேஷன் போகிறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி 12th ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 12th ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி இதில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அப்டேட் யுவர் யூஜி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கிளிக் ஹியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 12th ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய 12th ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அகாடமிக் டீட்டெயில் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்டேட் டீட்டெயில்ஸ் கீழே கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 12th மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்மளுடைய மார்க் எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டெம்ப்டில் வந்து 1ன்னு கொடுத்துக்கோங்க. அட்டெம்ப்டில் 1 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம். ஸோ அதை தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. 4th பேஜ் வந்துருங்க. 4th பேஜில் பார்த்தீங்கன்னா 12th மார்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எடுத்த மார்க் இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ அந்த மார்க் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டில் 1ன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம 1 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மார்க் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிட்ட பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கீழே இருக்கிற கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறங்க. உங்களுடைய மார்க் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அப்டேட்டடு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மார்க் என்ட்ரு பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி கவுன்சிலிங் டேட்டுமே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது பற்றின வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஸோ உங்களுடைய மார்க் வந்து இங்கே வந்து என்ட்ரு ஆயிருச்சு. இதில் என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் கூப்பிடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டும் அதுபடி தான் இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க இமெயில், நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பருக்கு தான் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க காலேஜிலேருந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.